நாகப்பட்டினத்தில் வயல்வெளியில் சாராய மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சம்பவம் போலீசாரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வயல்வெளியில் புற்களுக்கு இடையே சாராய மூட்டைகள் பதுக்கப்பட்டது எப்படி? சாராய மூட்டைகளை வயல்வெளியில் பதுக்கி வைத்திருந்த காட்சிகள் தான் இவை. வயல்வெளிக்கு சாராய மூட்டைகள் கொண்டு வரப்பட்டது எப்படி? புதுச்சேரியில் மதுபான விலைகள் குறைவு என்பதால் அங்கிருந்து மதுபானங்களை கடத்தி தமிழக எல்லையில் விற்பனை செய்யப்படுகின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து நாகை மாவட்டத்திற்கு சாராயம் கடத்தி வரும் கும்பலை பிடிக்க 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சோதனை சாவடிகளில் போலீசார் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனை சாவடிகளையும் தாண்டி சிலர் நூதனமாக சாராயம் கடத்தி தமிழகத்தில் விற்பனை செய்கின்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் பகுதியில் சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி நாகை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு வயல்வெளியில் வெள்ளை நிற மூட்டைகள் ஏராளம் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. உர மூட்டைகளாக இருக்கலாம் என்று நினைத்திருந்த நிலையில் போலீசார் நடத்திய சோதனையில் அவை அனைத்தும் சாராய மூட்டைகள் என்பது தெரிய வந்தன. மொத்தம் 60 மூட்டைகளில் 620 லிட்டர் புதுவை சாராயம் அதில் இருந்தது. கீழ்வேலூர் அடுத்த கீழ்காவாலாக்குடியைச் சேர்ந்த தவமணி என்பவர் தனது வயல்வெளியில் இவற்றை பதுக்கி வைத்து விற்பனை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. சாராய மூட்டைகளை பறிமுதல் செய்த நாகை போலீசார் தலைமறைவாக இருக்கும் சாராய கடத்தல் மன்னன் தவமணியை தீவிரமாக தேடி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனங்களின் பெட்ரோல் டேங்கில் சாராயம் கடத்தப்பட்டதை போலீசார் கண்டுபிடித்த நிலையில் தற்போது வயல்வெளியில் சாராய மூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.